ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட விளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம திருச்சியில் இருக்கிற பிரம்மா கோயிலுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். அந்த விளாக் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒன் டே தான் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 3 கோயிலுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். அது ஒவ்வொரு விளாகாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் கடைசி விளாகு. இந்த கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயில் இருக்கா, இன்னொரு கோயிலும் இருக்காங்க, அப்போ இன்னொரு விளாக்கும் வரும். பிரம்மா கோயில் யார் யார் போயிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதில் என்னென்ன நன்மைகள்னு கூட எங்களுக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போகிறாங்க, நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக திருப்பம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். அங்கே போயிட்டு சாமியை முடிஞ்சால் கண்டிப்பாக சாமியை வந்து நான் விளாகில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். படிப்பு சம்பந்தமா நல்லா சொல்லுவாங்க. அந்த கோயில கும்பிட்டா பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு, பிரம்மாஸ் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம தலையெழுத்து மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா நம்மளோட கஷ்டங்கள் தீர்ந்து இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். நம்மளை பற்றி தான் தெரியுங்களே, நம்ம ஆல்ரெடி நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம பிரியாவோட ஃப்ரெண்டு பூர்ணி மூலிமா நிறைய பேர் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. அது நியூ இயர் பிறந்ததுமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. கண்டிப்பாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பார்ப்போம், இனிமேலாவது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறுதான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய கஷ்டங்களை தாண்டி இப்போ தான் நிம்மதியும் இல்லை. இனிமேலும் நிம்மதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மரை பார்க்க வந்திருக்கோம். பார்க்கலாம், எல்லாம் நல்லதே நடக்கும். அப்படித்தானே மாறும். டைம் வேறு ஆச்சுங்களாம்மா, நட சாத்த போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் வேகமாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். வண்டி விட்டு இறங்கினதுமே வாங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் கரெக்டாக அந்த அக்காவோட தலைக்கு சென்டரில் இப்போ வரும். இவங்க தாங்க பிரம்மா. எல்லோரும் வந்து பார்த்துக்குங்க. இவர் தான் பிரம்மா கோயில். சரியாக வந்து எடுக்க முடியலை, சாரி. முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் அதில் எடுத்திருக்கேன். கை தட்டக்கூடாதா? பெரிய பாவச்சு காலபைரவர், நம்ம கோயிலுக்குள்ளே போனோடனே ஜாதகத்தை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரம்மா கால்கடியில் கொண்டு போய் சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சுருவாங்க. திருப்பி நம்ம சாமி கும்பிட்டு இந்த சைடு வரும்போது அந்த ஜாதகத்தை கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். இது மூலயமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு நம்ம இதில் இருந்தாலும் இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஜாதகத்தை கொண்டு வந்தது. உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே ஆண்டவனுடைய செயல் தான். என்னோடய ஜாதகத்தையும் மாமாவோட ஜாதகத்தையும் மட்டும்தான் கொண்டு வந்தோம். குழந்தை ஜாதகத்தை வந்து அவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் வந்து வாங்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் பெரியவங்களோட மட்டும்தான் கொண்டு வந்தோங்க. என்ன நட சாத்த போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக போக சொல்லிட்டாங்க. ஆனால் சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்து நல்லபடியாக கும்பிட்டோம். அவ்வளோதான். நான் அடுத்து என்ன பண்ணுறாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். காசு கிழங்காமல் வீட்டு முன்னாடியில் கட்டலாம்னு சொன்னாங்க. பட் நமக்கு நடக்கிறது நல்லதாக நடக்கும். அது நல்லா எடுங்க அந்த கிழங்கு. கிழங்கு வாங்கிட்டு போங்கன்னாங்க. நமக்கு நடக்கிறது நடக்குதுங்க. எல்லாம் பிரம்மனை கும்பிட்டு வந்துருக்கோம். இனிமேல் நம்ம தலையெழுத்து மாறும்னு நினைக்கிறோம். அதனால நான் எந்த கிழங்கும் வாங்கலை. சரி வாங்க பார்க்கலாம். கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதனால் பெரிய குளமாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. பட் ஆனால் ஒருத்தர் கூட இல்லை, கால் கூட நினைக்கல. யாருமே இந்த பக்கம் இல்லை. நம்மளும் அதனால் போகலை. அதுவும் இல்லாமல் படிக்கிட்டே பார்த்தீங்கன்னா போக முடியாது, அந்த மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது. அந்த சைடு தான் புழங்கி இருக்கிறாங்களா, இந்த பக்கம் இல்லை. நல்லா இருந்துச்சு பாருங்க.
எங்கே போறீ ஆச்சுங்க. சரி எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டு வந்து இருக்கிற பொட்டலத்தையெல்லாம் பிரித்து எல்லாம் பாருங்க வேறு ஸ்நாக்ஸை சாப்பிட்ருக்காங்க. சோறுதிங்க அவங்க பாரு ஆளுக்கு ஒரு பக்கம் பாருங்க, ஆளுக்கு ஒரு பக்கம். இங்கே பாரு இங்கே பாரு எல்லாம் ஸ்நாக்ஸ் பையை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிற்று நினச்சா சரி. வேறு எப்படி திங்கிற வேறு திருடி திங்கிற மாதிரி திங்க எரியை கொடுத்துட்டு தின்னு குடி. நிமிந்து பார்த்தா கேட்பீங்கன்னு தான் பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே கம்மியாக தான் இருக்கு. எது இது கம்மியா? வளர்ற பிள்ளைய கண்ணு வைக்காதீங்க. எப்படி வளர்ற? சைடில் தான் வளருவேன். பரவாயில்ல. என்ன லஞ்சுன்னு தெரியலைங்க எனக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ தயிர் சாதம், தயிர் சாதம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டுமே என்னோட ஃபேவரெட்டு. ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாம், தயிர் சாப்பாடு முதல்ல கொடுங்க. நொறுக்குறக்கு எனக்கு நொறுக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு இது ரெண்டும் தான் வேணும். நான் தான் திட்டுறேன், அளவா தின்னு. ஊர்க்கா என்னப்பா பண்ற? பிஸ்கட் அதுல இருக்குது, நீ அதுல வெல்லுன. தங்கம் சோறு சாப்பிட்றான் வீடியா. கிளிக் ஆயிடுச்சு. மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்காருடி திங்கறத. ஒரு மரம் மரத்தனே அண்ணா இது வச்சுக்கிங்கண்ணா, கடிக்கிறது நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கு என்னன்னா சாப்பிட்றீங்க? அது பிரியாவுக்கு வேணும், அதுக்கு தான் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா ஒரு பாக்கெட் எதுக்கு ஓரமாக வச்சுருவா. அந்த பாக்கெட் எங்கே வைக்கிறான்னு பாருங்க, பைக்கில் ஹேண்ட்பேக்கில் வச்சுருவா. உன்னை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். வாங்க மக்களே, எல்லாரும் சாப்பிடுவோம் மதிய உணவு. மிச்சம் பிரியா வச்சா சாப்பிடுவீங்களாம்மா? அங்கே இருக்கு. ஏன் பிரியா மிச்சம் இருந்தால் சாப்பிடுங்க. சரி ஓகே மக்களே, நாங்கள் சாப்பிட்றோம். பாய். நிறையா இருக்குதுங்க இங்கே மரத்தில். இங்கே பாருங்க, இங்கே பயமாக இருக்குது, ஏதாவது தூக்கிட்டு போயிடுமோ என்னமோ பாருங்க. ஃபுல்லாக குரங்குங்க. இந்த குளத்தில் வாத்தெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு குளம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆமாங்க, இந்த அங்கே உட்காந்துருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம், வந்து சூப்பராக இருக்குது. 2-3 புளிய மரம் நல்லா பெருசாக. சாப்பிட்டு அவங்கெல்லாம் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. நம்ம மரத்தெல்லாம் பார்த்துட்டு, மரத்தில் இருக்கிற குரங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடு போய் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பூர்ணி அண்ணாவும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி இன்னொரு கோயிலுக்கு வந்து நம்ம கிளம்ப போகிறோம். அதாவது இதில் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான டயர்டு, தூங்கிட்டேன் நான். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.